மாமா என்னாச்சு? குட்டி போட்ட பூனையா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கீங்க. எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு இவ்ளோ யோசனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நந்தினி. கல்யாணம் பக்கத்துல வந்துருச்சுல்ல, எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உண்மைதான் மாமா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. நம்பிக்கையா இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே துருப்பு சீட்டு இவதான். இவளை வச்சு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி நாம நினைக்கிற காரியத்தை முடிக்கணும். மாமா என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது பிரச்சனையா? ஆமா நந்தினி, அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுங்க. என்னத்த சொல்றது, மித்ராவுக்கு பாரதி வீட்டுக்கு வந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, இதுக்கு மேல பாரதி உயிரோட இருந்தா இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு அவ பயப்படுறா. மாமா, மித்ரா சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. இப்போ நடக்கிற விஷயம் எல்லாம் அப்படித்தானே இருக்கு. ஆதி எல்லா விஷயத்துக்கும் பாரதிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவ கூடவே நின்னுட்டு இருக்காரு. இதெல்லாம் கண்டு காணாத நிலைமையில நாம இருக்கோம். உண்மைதான் நந்தினி. இப்போ மித்ராவை சமாதானப்படுத்த அந்த பாரதியை ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். அவளை ஒழிச்சு கட்டினாதான் இந்த வீட்டுல எல்லாரும் நிம்மதியாவே இருக்க முடியும். அவ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சாலோ அப்பவே இந்த வீட்டோட சந்தோஷம் மொத்தமா போயிடுச்சு. எங்க இருந்தோ வந்தவ எல்லாரையுமே பாடாப்படுத்திட்டு இருக்கா. அவளை ஏதாவது ஒண்ணு பண்ணணும் நந்தினி. அதுக்கு எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். என்ன மாமா இப்படி சொல்றீங்க? நீங்களும் வர வர மித்ரா மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அவதான் பாரதி ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருப்பா. நீங்களும் அதையே சொல்றீங்க. எனக்கும் பாரதி இப்படி மித்ரா கல்யாண விஷயத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது பிடிக்கலதான். ஆனா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் அதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு மாமா. என்ன நந்தினி இப்படி பேசுற? உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா நான் அப்படியே விட்டுருவேனா? இதுவே மித்ரா இங்க இருந்திருந்தா நானும் மித்ராவும் சேர்ந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்போம். ஆனா இப்போ மித்ரா ரொம்ப மன சங்கடத்துல இருக்கா. எனக்கு அந்த பாரதியை ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் நந்தினி. நான் தான் கூட இருக்கேன்ல, நான் பாத்துக்க மாட்டேனா? நீ என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லு, நான் பண்றேன். அதுவே உனக்கு பெரிய தைரியமா இருக்கும். சரி மாமா, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். ஓகே நந்தினி.